பயம் பேசுதே. ஐயோ என்னத்த இப்படி ஆயிட்டு உங்களுக்கு? எம்மாடி எவ்வளோ வேணுக்கு நேதாம்மா செஞ்சிருக்கா. இல்லைனா ஹாலில் யாரா போய் ஆயில் ஊற்றுவாங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யார் ஆயில் ஊற்றுவா சொல்லு. எனக்கு என்னம்மா இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இவ தான் அதை பண்ணியிருப்பாளோன்னு. போங்கத்த, இன்னைக்கு போய் அவங்க வீட்டில் நல்லா சண்டை போட்டிருக்கலாம். எல்லாம் மிஸ் ஆயிட்டு. இன்னைக்கு மட்டும் நம்ம அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டிருந்தேன்னா அவள் இனிமேல் அத்தான் பக்கமே திருப்பி பார்த்துருக்க மாட்டா. எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அத்தை உங்களால். யார் சொன்னா வேஸ்ட்டாக போச்சுன்னு? இப்போ கூட நேரம் இருக்குது, வா போவோம். என்ன அத்தை சொல்கிறீங்க? இந்த கால் வலியோடு நீங்கள் நடந்துருவீங்களா? இந்த வலி என்னடி இந்த வலி? இதை விட 1000 வலியை நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இல்லத்த, ரெஸ்ட் எடுங்க. காலில் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஆனால் பார்த்துக்கலாம். இதெல்லாம் முளையோட கிள்ளி எரிஞ்சிடணும். இவளுகளை விட்டு வைக்கிறதே தப்பு. நான் அந்த வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சுதான் எவ்வளோ அந்த ஆயிலை ஊற்றிருக்கா. பொண்ணு தான் அந்த வேலையை செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். என்னைய போக விடாமல் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணியிருக்காளுங்க. ஐயோ என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம், பின்ன இத்தனை நாள் நம்ம வீட்டில் இப்படி நடந்திருக்கா? அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே தானே இவ்வளோ நடக்குது. நம்ம பேசுகிறப்போ பொண்ணு மட்டும்தான் பக்கத்தில் இருந்தா. அப்படின்னாலும் அந்த அக்கா இப்படியா பண்ணுவாங்க? அவளை வந்து வச்சுக்கலாம். அவள் பண்ணக்கூடிய ஆள் தான். என் காலை உடச்சி போட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் வேற மாதிரி. வா போவோம். என்னைய கொஞ்சம் கைத்தாங்களா மட்டும் பிடிச்சிக்கோ, நான் நடந்து வந்துடுவேன். என்னைய அவள் என்ன நினச்சிட்டா? என் காலை உடச்சி போட்டாப்புல எதுவும் நடக்காதுன்னு நினச்சிட்டாலோ? என்ன நடந்தாலும் யானைய ஒரு நாள் சாய்க்க முடியாது டீ. என்னடி பார்த்துட்டு நிக்கிற? கத்திக்கிட்டே இருக்கேன், காது கேட்கலையா உனக்கு? அம்மா வந்து என்ன வந்து போயின்னு? அம்மா என்னம்மா ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும் நீ பார்த்துட்டு இருக்க? உன்னைய என் வீட்டுக்கு வேலைக்கு வர சொன்னா என் பையனே மயக்க பார்க்குற. என்னம்மா என்ன சொல்றீங்க? என் பையனை வளைச்சி போகிறதுக்கு உன் பொண்ணு தான் ஒரு நாடகம் ஆடுறாளே, அது உனக்கு தெரியல? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? என் பொண்ணு மேலே அபாண்டமாக பழிய சுமத்துறீங்க. எந்த அர்த்தத்திலம்மா இப்படி பேசுறீங்க? என்ன உண்மையை சொன்னது ரோசை பொத்துக்கிட்டு வருதோ? என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு பதில் உன் மாவாட்டே கேளு. என்னம்மா சீதா, என்னம்மா நடந்தது? அடேங்கப்பா, என்ன ஒரு நாடகம்! அப்படியே அழுது அம்மாவும் மகளும் என்னமா நாடகம் போடுறீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச பார்த்து கேட்கறது பாரு. அம்மா நிஜமாவே அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா, அதாம்மா கேட்குறேன். அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? அதான் உன் பொண்ணை என் பையன்கிட்ட சிரிச்சு பேசி மயக்க விட்டுருக்கியே, உனக்கு தெரியாமே அது நடக்கும்? எல்லாம் திட்டம் போட்டு தான் நடக்குது. இப்படி அழுது நாடகம் போட்டிங்கன்னா நீங்க நல்லவங்க நான் நம்பிடுவேன் பாத்தியோ? இந்த நாடகம் எல்லாம் என் பையனோட இருக்கட்டும், என்கிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க தெரியாம பேசுறீங்க. என்னடி தெரியாம பேசுறேன்? எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து தான் பேசுறேன். நீங்க பாத்தீங்களா நாங்க லவ் பண்றானே? இல்ல நானோ இல்ல உங்களோட பையனோ வந்து உங்ககிட்ட சொன்னமா? கொஞ்சமாவது அடுத்தவங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா மரியாதை கொடுத்து பேசுங்க. உங்க இஷ்டத்துக்கு இப்படி கத்தாதீங்க. என் வீட்டு வேலைக்காரி நீ என்ன ஏத்து பேச மாட்டியா? நல்ல ஊமக்கல்லி மாதிரி எங்க வீட்டுல இருப்ப, இப்ப என்ன பேச்சு பேசுற நீ? அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறம்மா, இந்த விஷயத்தை எப்படி விட்டுருங்கம்மா. என்னத்தடி விட சொல்ற? உன் பொண்ணு என் பையன் ஆசைப்படுறாடி. உன் பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு என் பையனை கட்டிக்க? உங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்து இருக்கா? சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒரு பொண்ணாக்கும் கிடையாது. சொல்லு, எங்க அந்தஸ்துக்கு கால் தூசு பெறுவீங்களா நீங்க? வந்துட்டா பேச வாய்க்கிலேயே பேசுனேடி, இப்ப பேசு. ஒன்னத்துக்கு வக்கலனாலும் வாய் வாசப்படி வரைக்கும் பாயுது. இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கோ, பாத்துக்கோ. 1 மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, 15 நாள் தான் வேலை பார்த்துருக்கேன். மீதி 15 நாள் வேலை பார்த்து கொடுத்துட்டு போகணும். என் வீட்டுக்கு வந்தியா கப்பு செப்புன்னு வேலையை பார்த்தியா போனமான்னு இருக்கணும், பாத்துக்கோ. நாளைக்கு காலைல டான்னு 6 மணி ஆனதும் வேலைக்கு வர. நைட்டு நான் சொல்றப்பதான் வேலையை விட்டு போகணும், பாத்துக்கோ. ஒழுங்கா வேலை பார்த்தா 15 நாளோட விடுவேன், இல்லைன்னா கூட 15 நாள் போட்டு 1 மாசம் ஆக்கிடுவோம், பாத்துக்கோ. யார் பையன் மேல யார் ஆசைப்படுறது? ஒரு தராதரம் இல்ல.
வந்துட்டாளுங்க சனியலுங்க, எனக்குன்னு வந்திருக்காளுங்க. என்னம்மா சீதா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா எனக்கே ஒன்றும் புரியலம்மா. நீ பண்ண வேலைக்கு இப்போ உன் வீட்டில் உள்ள பொருளை தான் உடைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தது உன் வீட்டையே கொளுத்திடுவேன். பரதேசி நாய்க்க. என்ன இதெல்லாம்? வீடு இப்படி கிடக்குது. அத்தா அத்தா, சீதா, ராஜு வந்துட்டான். அவன் முன்னாடி எதுவும் காட்டிக்காதம்மா, ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆ சரிங்கம்மா. என்ன அத்தா, என்ன நடந்துச்சு? வீட்டுல பாத்திரம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அப்பா, அது வந்து என்னாச்சு? அது ஒருத்தங்களுக்கு கடன் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குப்பா. அவங்க வந்து கத்தி சண்டை போட்டு போயிட்டாங்க. அதான் பாத்திரம் எல்லாம் உடைச்சிட்டாங்கப்பா. என்ன கடன் அத்தா, எனக்கு தெரியாம? அது நீ இங்கே வர முன்னாடி வாங்கினதுப்பா. அது இன்னும் கொடுக்கல. என்கிட்ட சொல்லிருக்கல, நான் கொடுத்துருப்பேன்ல. எதுக்கு இப்படி எல்லாம் ஆட்கள் கூட சவாசம் வச்சிருக்கீங்க? இப்படி வீட்டுக்கெல்லாம் வந்து பொருள் எல்லாம் உடைச்சிட்டு போற அளவுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? இல்லைப்பா, நம்ம தரல, அதான் அப்படி பேசிட்டு போகிறாங்க. அது சரி, தரலனாலும் அப்படியா அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து பொருளெல்லாம் உடைக்கிறது? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு 2ல் 1 அதை பாத்துறேன். பா பிரச்சனைலாம் வேணாம்ப்பா. காசு கொடுத்தா போயிடுவாங்கப்பா. என்ன மனுஷங்களோ, இந்த ஊரே சரியில்லை. எவ்வளவு அத்தை தரணும்? ஒரு 5000 ரூபாப்பா. 5000 ரூபாய்க்கு எப்படி கத்திட்டு போயிருக்காங்க? கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து தராட்ட போய் மூஞ்சில எரிஞ்சிருங்க. ஆ சரிப்பா. சே, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்த நிம்மதியே இல்லை. ஏன்னா இந்த ஊர்ல இருக்காங்களோ இப்படி? அதான் ராஜு, எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்கு. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். என்னத்த திடீர்னு இப்படி சொல்ற? ஆமாப்பா, இங்கே வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தான். இங்கே இருக்கிறது இனி சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவோம்ப்பா. சீதாவுக்கு இன்னும் ஒரு 15 நாள் ஆஃபீஸில் வேலை இருக்கான். அது முடிச்சு கொடுத்துட்டு இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு அவளையும் கூப்பிட்டு போயிடலாம்ப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனையா தான் இருக்கு இந்த வீட்டுல. இங்க விட்டு போறதா முதல்ல நல்லது. அது சரி, இவன் ஏன் எப்படி இருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா. பிரச்சனை நடந்ததில்ல, அதில் கொஞ்சம் பயந்துட்டா. சீதா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும், புரியுதா? ஆ ஆ டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. ஆ சரி சரி. இதெல்லாம் ஒரு ஊரு. சை. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவே இந்த ஊரை விட்டு போறோமா? ஆமாம் சீதா, இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை. அந்த அம்மா பார்த்தியா, நடக்காத விஷயத்த நடந்தது மாதிரி பேசுது. இனிமேல் இங்கே இருக்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது. 15 நாளில் இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரில் வீடு பார்த்து இருந்துக்கலாம். இங்கே இருக்கிறது நல்லதில்லை. இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசினுச்சு பார்த்தல, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது தங்கம். நம்ம கிளம்பிடுவோம். பத்துமா, அங்க என்ன பண்ற ராணி? ஏக்கோ, அதை ஏன் கேக்குறீங்க? ஊரா வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் பறிச்சு தலையறா. ஐயோ, அது நம்ம ராக்கம்மா பாட்டி மரம். சண்டைக்கு வந்துட போகுது. இதை தக்க நானும் சொன்னேன், அது கேட்க மாட்டேங்கிறா. இங்க போவாதட்டி, போனா அந்த கிழவி சண்டைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் என் பேச்சை கேட்காம போய் அங்க பிடுங்கிட்டு இருக்கா. ஐயோ பத்துமா, அது ஒன்னொன்னா எண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு குறைஞ்சா கூட ஒருத்தரே விடாதே. ஆமாக்கோ, நான் கூட ஒரு நாள் போய் தெரியாம ஒன்று பறிச்சுட்டு வந்துட்டேன். அது கரெக்டாக நான் தானே கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கு வந்து கேட்டுருச்சே. ஆமா பொண்ணு, அது சரியான ஆள் தான். ராணிக்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டா. விழுந்து வாரினாதான் தெரியும். நமக்கு விடுங்க, பறிச்சுட்டு வரட்டும். கிழவிக்கிட்ட நல்லா வாங்கி கெட்டட்டும். இது அது கிழவிக்கிட்ட வாங்கி கெட்டதாது. 4 முடி அந்த கிழவிக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணுவா. பண்ணக்கூடிய ஆள் தான். அப்போ நாளைக்கு நம்ம வீதியில செம்ம ஃபன் இருக்கு. என்ன, ராக்கம்மா கிழவிக்கு நியூஸ் போனதுமே 4 முடி வீட்டுக்கு சல்லுன்னு பாஞ்சிரும். அப்புறம் ஒரே சண்டை தான். நல்ல என்டர்டைன்மெண்ட் போ. பொண்ணு, கிறிஸ்மஸுக்கு லைட் எல்லாம் கட்டணும் பொண்ணு. எங்க வீட்டு எருமையில மேல ஏறி கெட்ட சொன்னா எதுகளும் ஏற மாட்டேங்குதுங்க. நீ வா பொண்ணு, வந்து மாட்டி கொடுத்துட்டு போ பொண்ணு. ஆமா பொண்ணு, எங்க வீட்லயே லைட் போடணும். என்ன எல்லாரும் ஏனிக்கு பதில் என்ன யூஸ் பண்றீங்க? நீதான் ஏனி சைஸுக்கு இருக்கிய. ஆஹா, பொண்ணு வந்து மாட்டி கொடுத்துட்டு போ பொண்ணு. சரி சரி வாரேன். எங்க வீட்லயே மாட்டல, சேர்ந்து மாட்டிடுவான். அக்கோ, எப்பவும் கிறிஸ்மஸ் வந்தா தெருவே கலக்கலான்னு இருக்கும். இந்த இடம் அப்படி இல்லைல்லக்கோ? அப்படிலாம் இல்லம்மா, எல்லா பக்கம் களை கட்டிட்டு தான் இருக்கு. மழை பெஞ்சிருக்குல்ல, அதான் இப்பதான் மக்கள் வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. இனிமே தானே நல்லா இருக்கும். ஆமா, இந்த இடம் ஜமாச்சிடணும். கவலை விடு, தூள் கிளப்பிடலாம். என்ன 4 முடி வெறுங்கையோட வர? ஒன்றும் பறிக்கலையா? இல்ல, மேல கிடக்கு பொண்ணு. துரட்டி எடுத்துட்டு வந்துதான் பறிக்கணும். நான் கீழே கிடக்குன்னு அசால்ட்டா போயிட்டேன். மேல எவி பார்க்க ஏற முடியல. அப்போ ஒன்றும் பறிக்கல நீ? ஒன்னும் பறிக்கல. சே, எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போச்சே.
அது என்ன பத்துமா, நீ அந்த முருங்கைக்காயை பறிப்ப, ராக்கம்மா கிளவி உன் கூட சண்டை போடும், ஒரே ஜாலியா இருக்கும். அதை பார்த்து ரசிக்கலான்னு இருந்தோம். ஓஹா, நான் அடி வாங்கினா உனக்கு குளு குளுன்னு இருக்குமே. ஆமா, நீ தான் அடி வாங்குவ. நீ அடி கொடுத்துட்டுல வருவ. ஆமா, கொடுக்காங்க. அந்த கிளவி சரியான கிளவிப்பா. அப்புறம் என்ன தெரிஞ்சு அது மரத்துல போய் கை வைக்கிற? தெரியாம நாள் பறிச்சுட்டு வந்துலாம் பார்த்தா மேல கிடக்கு. அதுக்கு என்ன பண்ண? ஒன்னும் பண்ண வேண்டாம், மூடிட்டு உட்காரு. ஏய் பொண்ணு, என்னக்கோ என்னாச்சு? உன் மாமியாருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? அதுக்கு தான் இல்லையே, அதான் ஊர் எரிஞ்ச உண்மையாச்சே. அப்புறம் என்ன இந்த கேள்வி? வாங்க வாங்க உட்காருங்க, இங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னமாச்சு லட்சுமி, இவ்வளவு கோவமா பேச மாட்டியே? ஏக்கோ, இது மாமியா இருக்குல்லக்கா, அது நம்ம சீதாவையும் ராசாத்தி வீட்டையும் வாழவே விடாது போல. ஏமா என்னாச்சு? காலையில போய் சீதா வீட்டுல அப்படி சண்டை போட்டு வந்திருக்குக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள பொருள் பெட்டி கிட்டி எல்லாத்தையும் உடச்சு போட்டு வந்திருக்கு. இதுக்கு மேல அதுகிட்ட சீண்டுனா வீட்டை கொளுத்திரும் வேற சொல்லிட்டு போயிருக்குக்கா. என்னக்கா சொல்றீங்க? அது காலையில தான் ஆயில் ஊத்தி வலிக்கு விழுந்து பெட்ல கிடக்கு. நல்ல கிடந்தா ஓ மாமியாவா கிடக்கா? இப்போ சீதா வீட்டுல இருந்தா வாரேன், எல்லா பிரச்சனையும் சொல்லி அவங்க அழுன்னு எப்படி அழுதாங்க தெரியுமா? ஒரு தப்புமே பண்ணாம அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைகளை அப்படி அவமானப்படுத்திட்டு வர உன் மாமியாருக்கு என்ன தைரியம்? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோ? ஐயோ அக்கா, பேச்சுனா பேச்சு கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லக்கா, அவ்வளோ பேச்சு பேசியிருக்கு. நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியிலேயே அவங்கள கொண்டிருக்காக்கா. பாவம், ரெண்டு வாயில்லா பூச்சிய என்னத்தக்கா பேச முடியும் அந்த பொம்பளை முன்னாடி? இல்ல அந்த பொம்பளை தான் நம்மள பேச விட்டு கேட்குமா? அது பேசுறது மட்டும் தான் நாம கேட்கணும், நம்ம பேசுறது அது என்ன கேட்டுச்சு? வீடே நாசக்காடு பண்ணிட்டு போயிடுச்சிக்கோ. ஏக்கோ தள்ளுங்க, இன்னைக்கு இருக்கு அந்த கிழவிக்கு. இன்னைக்கு போடல அந்த கிழவிய நானு பாத்துறேன். இவ்வளவு ஆயில் ஊத்தி கிடந்தோம் அந்த வீட்டுக்கு போய் சண்டை போடணும் போயிருக்க. அதுக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா இவ்வளவு பேச்சு பேசியிருக்கோம். ஏக்கோ விடுங்கக்கோ. மக்களே, நாளைக்கு தரமான சம்பவம், அதுவும் பொண்ணோட சம்பவம். கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடு மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க மக்களே. அப்படியே கைப்பில் கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.